போர் பதற்றம் காரணமாக சென்னையில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பை அதிகப்படுத்தி இருப்பதாக சென்னை காவல் ஆணையர் அருண் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் ஊர்காவல் படையினரின் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சென்னை காவல் ஆணையர் அருண் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது போர் பதற்றம் காரணமாக சென்னையில் வாகன தணிக்கை அதிகப்படுத்தி கண்காணிப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மக்கள் அச்சமடைய வேண்டாம் என்றும் தெரிவித்தார். போர் பதற்றம் காரணமானு பார்த்தீங்கன்னா மக்கள் கூடக்கூடிய இடங்களுக்கு எல்லாத்துக்குமே பாதுகாப்பை அதிகரிச்சிருக்கிறோம். அதே மாதிரி கண்காணிப்பு அதிகரிச்சிருக்கோம். ஒவ்வொரு இதையும் எங்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் கண்காணிப்பாக அதிகரிச்சிருக்கிறோம். நம்மளுடைய உளவுத்துறையும் சரி ரெகுலர் காவல்துறையும் கண்காணிப்பு அதிகரிச்சிட்ருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். எல்லையில் போர் புரியும் ராணுவ வீரர்கள் நலமுடன் இருக்கவும் வெற்றி பெறவும் கோவில்கள், மசூதிகள் மற்றும் தேவாலயங்களில் அனைவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் போர்க்கால நடவடிக்கைகளுக்கு ஒரு தேசமாக அனைவரும் துணை நிற்க வேண்டிய தருணம் இது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலில் தனது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக தொண்டர்கள் தன்னை நேரில் சந்திப்பதை தவிர்ப்பதோடு கொண்டாட்டங்களை தவிர்க்க வேண்டும் என்றும், ஏற்கனவே திட்டமிட்டிருந்த இரத்த தானங்கள், மருத்துவ முகாம்கள், நலத்திட்ட உதவிகளை மக்களுக்கு செய்யலாம் என்றும் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.